إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الأمين. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا في القرآن الحكيم: يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. மேலும் அவர் சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் முக்கியமாக அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் முஃமின்கள் மீதும் என் மீதும் என்றும் நோச்சுமாக என்ற கூறியவண்ணம் இன்றைய ஜும்மாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து 9வது நோன்பிலே நாம் இன்று இருக்கிறோம். இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல் இருக்கிறது. அதற்குள் 8 நோன்புகள் முடிந்து விட்டன. காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. மறுமை நெருங்கி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் தன்னுடைய எதிர்மறையிலே சொல்கின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நீங்கள் தௌபா செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு படிப்பினை தரக்கூடிய ஒரு தௌபாவாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌபாவுடைய கதவு திறந்திருக்கும் வரைதான் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அந்த கதவு மூடப்பட்டு விட்டால் நாம் எவ்வளவு சஜதாவில் தௌபா செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரியன் எங்கிருந்து மறைகிறதோ அதே இடத்திலிருந்து மீண்டும் உதிப்பதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டால் அன்று தௌபாவுடைய கதவு மூடிவிடும். நாம் எவ்வளவு இறைஞ்சினாலும் அதற்கு பிறகு அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அங்கிருந்து மறுமை நாளுடைய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் எல்லாம் ஆரம்பித்துவிடும். ஆகையால் அதற்கு முன்னாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த பாவங்கள், தீங்குகள், தவறுகள், இதற்கெல்லாம் நாம் பாவ மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் யாரும் மலக்குமார்கள் கிடையாது. தவறு செய்யாமல் இருப்பதற்காக எல்லோரும் பாவிகள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: குல்லு பனி ஆதமுன் ஹத்தா வ கைரும் மின்ஹும் அத்-தௌபாஹு. ஆதமுடைய மகன்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அதில் சிறந்தவர்கள் யார் என்றால் தௌபா செய்யக்கூடியவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே,
நமக்கு இந்த வாழ்க்கையை அல்லாஹ் குறுகிய நேரத்திலே குறுகிய நாள் வரை கொடுத்திருக்கிறான். ஒரு சில நாட்கள் தான் நாம் இந்த உலகத்திலே வாழ இருக்கிறோம் அப்படி என்று வைத்துக் கொள்ளலாம். ஏனால் வறுமையிலே அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்பான், எவ்வளவு வருடம் நீ உலகத்தில் வாழ்ந்தாய் என்று. அவன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான், நான் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வாழ்ந்திருப்பேன் என்று. அவனுடைய கணக்கு ஏட்டை எடுத்து பார்த்தால் அவனுடைய ஆயுள் 100 வருடமாக இருக்கும், சிலவர்களுடைய 70 வருடமாக இருக்கும். ஆனால் அவனோ அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லுவான், நான் சில மணி நேரம் தான் வாழ்ந்து வந்தேன். இந்த உலக வாழ்க்கை சில மணி நேரத்திற்கு தான் சமம். அதிலே மனிதன் அவனுடைய உலகத்தின் மோகத்தை அதிகப்படுத்தி அதிகமான பாவத்திலே ஈடுபட்டு விடுகிறான். அல்லாஹ்வும் மன்னிக்கக்கூடியவன், கஃபூருர் ரஹீம். அந்த மனிதன் என்னிடத்திலே எப்பொழுது திரும்புவான் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். நம்மில் நிறையவர்கள் நன்மையை நாடினாலே அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டாலே அல்லாஹ் நன்மையை எழுதி விடுவான். அந்த நன்மையை நாம் பூர்த்தி செய்து விட்டால் அதற்கான நன்மையும் அல்லாஹ் எழுதுவான். இதுவே ஒரு அடியான் தீங்கு செய்கிறான், தவறு செய்ய நாடுகிறான் என்றால் அந்த மலக்கிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், தீமையை எழுதாதீர்கள். நம்முடைய தோல் புஜத்திலே இருக்கக்கூடிய இடது புறத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நம்முடைய தவறுகளை எல்லாம் கணக்கிடக்கூடியவர், செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் கணக்கிடக்கூடியவர். அவரிடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், எழுதாதீங்க. என்னுடைய அடியான் தௌபா கேட்பான், பொறுங்கள். அவன் இப்பொழுதுதான் தவறு செய்ய எண்ணிருக்கிறான், இன்னும் அவன் தவறு செய்யவில்லை, எழுதாதீர்கள். மேலும் அவன் அந்த தவறை செய்து விட்டால், அந்த பாவத்தில் ஈடுபட்டு விட்டாலும் அல்லாஹ் அந்த மலக்கிடத்திலே சொல்லுவான், எழுதாதீர்கள், சற்று பொறுங்கள். அவன் உணர்ந்து தௌபா செய்கிறானா பார்ப்போம். அவன் உணர்ந்து அவனுடைய பாவத்திற்கு அவன் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறானா என்று பார்ப்போம். பொறுங்கள், அல்லாஹ் பார்ப்பான். அவன் பாவமன்னிப்பு கேட்டு விட்டால் அந்த மலக்கிடத்திலே சொல்லுவான், அதை எழுதாமல் விட்டு விடுங்க, அவன் தௌபா செய்து விட்டான். அல்லது அவன் பாவமன்னிப்பு கேட்காமல் அப்படியே அந்த பாவத்தோடு இருந்து விட்டால் அப்பொழுது சொல்லுவான், எழுதுங்கள். ஆனால் அவன் அதை உணர்ந்து தௌபா செய்தால் அதை அழித்து விடுங்கள். பார்த்தீர்களா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படி? அல்லாஹ் எப்படிப்பட்டவர் தெரிகிறதா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஒரு தாய், 2 தாய், 3 தாய் அல்ல, 70 தாயுடைய பாசம் கொண்டவன் அவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே 70 தாயுடைய பாசம் இருக்கிறது அவனுடைய அடியார்கள். ஒரு தாயுடைய பாசம், இந்த ஒரு தாயுடைய பாசத்தில நம்ம எல்லாம் உருகி போயிடுவோம். ஆனால் அல்லாஹ் நம்ம மீது காட்டக்கூடிய பாசம் 70 தாயிடத்தில் இருக்கக்கூடிய பாசம் 70 மடங்கு அதிகம். நாம் தொழுவது கிடையாது, அல்லாஹ் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறான். நாம் இபாதத்து செய்வது கிடையாது, ஒழுங்காக அவனை வணங்குவது கிடையாது, அல்லாஹ் இன்னும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறான். நாம் அவனை துதிப்பது கிடையாது, சிக்ர் செய்வது கிடையாது, இருந்தும் அல்லாஹ் நமக்கு உணவையும் ஆடையும் அளித்துக் கொண்டிருக்கிறான். நாம் அவனை நினைப்பது கூட கிடையாது சில நேரங்களிலே, இருந்தும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான். சிறிய சிறிய சோதனையின் மூலம் நம்மை அவன் சோதிக்கிறான். இப்பொழுதாவது என் பக்கம் அவன் திரும்புவானா? இப்பொழுதாவது அவன் என்னிடத்திலே கையேந்துவானா? இப்பொழுதாவது அவன் செய்த பாவத்திற்கு அவன் மன்னிப்பு கேட்பானா என்று அல்லாஹ் நேரம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இந்த பாவ மன்னிப்பு கேட்பதற்காக எந்த ஒரு மாதமும் நேரமும் நாளும் குறிப்பிட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதீஸிலே வருகிறது, ஒவ்வொரு நாளும் ஃபி குல்லி லைலத்தின், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து கேட்கிறான், தௌபா கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? நான் பாவ மன்னிப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறேன். இஸ்திக்ஃபார் செய்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? மக்ஃபிரத் தேடுபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா?
நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஏதாவது ஹாஜத், ஏதாவது உங்களுடைய தேவையை என்னிடத்திலே கேட்பதற்காக யாராவது இருக்கிறீர்களா? நான் அதை தருவதற்காக தயாராக இருக்கிறேன். ஃபி குல்லி லைலத்தின், ஒவ்வொரு இரவும் 3வது பகுதியிலே அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து இப்படி கூச்சலிட்டு அடியார்களை கேட்கிறார். ஆனால் அதை கேட்பதற்கு நாடு இல்லை. எல்லோரும் உறங்கி கொண்டிருப்பார். எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கிறோம். ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது. இந்த மாதத்திலும் அல்லாஹ் வருகிறான். எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்பொழுது நமக்கு முழிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சகருடைய நேரம் அந்த 3வது இரவுடைய நேரம்தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்திலே நம்மிடத்திலே கேட்கிறான், தௌபா செய்பவர்கள் இருக்கிறீர்களா? பாவ மன்னிப்பு கோருபவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய தேவையை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? நாம் அந்த இடத்திலே ஆஜராக வேண்டும். நம்முடைய தேவைகளை கேட்பதை விட அதிகமாக நாம் என்னென்ன பாவம் செய்திருக்கிறோமோ அதற்கு பாவம் கேட்க வேண்டும். பாவமன்னிப்பு இல்லாமல் மரணம் அடைந்து விட்டால் அவனுடைய மரண வாழ்க்கை மிகவும் மோசமாகிவிடும். அவனுடைய கபருடைய வாழ்க்கை மிகவும் அவன் நினைக்காத அளவிற்கு பயங்கரமான வாழ்க்கையாக அமைந்துவிடும். மறுமையினுடைய வாழ்க்கை கபரில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. அவ்வளவு மனசிலில் ஆகிரா அல் கபர் என்று சொன்னார்கள். மறுமையினுடைய முதல் மன்சில், முதல் வீடு கபரா. அங்கிருந்தே மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பித்துவிடும். அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று அந்த கபரிலேயே முடிவாகிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, நாம் எந்த அணியில் இருக்க விரும்புகிறோம்? உங்களிடத்திலே கேள்வி கேட்டால் எல்லோரும் சொல்வீர்கள், நாம் சொர்க்கவாதியுடைய அணியில் தான் இருக்க விரும்புகிறோம் என்று. ஆனால் அதற்கான அமல்கள் நம்மிடத்திலே இருக்கிறதா? நாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மூமினாக திகழ்கிறோமா? நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே கூச்சம் இல்லாமல், வெட்கப்படாமல் நேரத்தை ஒதுக்கி பாவமன்னிப்பு கேட்கிறோமா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஒரு நாளைக்கு 70 முறை இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். யாரவர்? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபர், சொர்க்கம் கடமையாக்கப்பட்ட ஒரு நபர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், கௌசர் என்ற தடாகம் அவருக்கு ஹதியாவாக அந்த மறுமை நாளிலே எல்லோரும் சொர்க்கம் நுழையும் பொழுது கொடுக்கப்பட்ட ஒரு நபர், மகாமும் மஹ்மூத் என்று சொல்லப்பட்ட ஒரு இடம் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு நபர். நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறை பாவமன்னிப்பு கேட்கிறார். அதை தொடர்ந்து இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, 100 முறை கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்று மனிதன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் தன்னை? இறுதி தூதருடைய நிலை இப்படி இருந்தது. அவருக்கு பிறகு எந்த ஒரு தூதரும் கிடையாது. அவருக்கு பிறகு எந்த ஒரு மார்க்கமும் புதியதாக பிறக்காது. எந்த ஒரு புத்தகமும் உலகத்திலே அனுப்பப்படாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மறுமை நாள் வரும் வரை எத்தனை மக்கள் வருகிறார்களோ அவர்களுக்கு தூதராவார். இந்த குர்ஆனானது அந்த நாள் வரை எல்லோருக்கும் வழிகாட்டியாகும். இந்த தீனுல் இஸ்லாம் என்பது அந்த நாள் வரை அல்லாஹ்விடத்திலே பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கமாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் நம்மை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதே வருடம், இதற்கு முன்னாலும் சென்றது இதுபோல் ரமதான்
கடந்த வருடத்தில் இருந்த ரமதானுடைய நபர்கள், மனிதர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் சிலவர்கள் உங்களோடு இன்று இல்லை. நீங்கள் கணக்கில் இட்டுக் கொள்ளலாம், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நிறையவர்கள் உங்களோடு இல்லை. அவர்களும் உங்களோடு சேர்ந்து பேசினார்கள். அடுத்த ரமதானில் இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் இல்லை, இறந்து விட்டார்கள். மரணித்து விட்டார்கள். மரணம் அவர்களை வந்து அடைந்து விட்டது. அவர்களுடைய நேரம் இந்த துனியாவில் முடிந்து விட்டது. ஆனால் நாம் இன்னும் ஆண்டு கொண்டிருக்கிறோம். நம்மோடு இருந்தவர்கள் நிறையவர்கள் பிரிந்து விட்டார்கள் உலகை விட்டு. நமக்கு அல்லாஹ் இன்னும் இதய நாளங்களில், இரத்த நாளங்களில் ரத்தத்தை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறான். நரம்புகள் இன்னும் நினைந்திருக்கிறன. நாம் துதிப்பதற்காக, அல்லாஹ்விற்கு சிக்ர் செய்வதற்காக, இபாதத் செய்வதற்காக அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். பாவ மன்னிப்பு கேட்பதற்காகவும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த ரமதானிலும் நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமதானிலும் நாம் பாவிகளாக இருக்கிறோம். இந்த ரமதானிலும் தவறான செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறன. இந்த ரமதானிலும் நாம் நன்மையாக செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் மறந்து தீமைகளின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம். ஷைத்தானுக்கே சந்தேகம் வந்துவிட்டது. அந்த அளவிற்கு நம்முடைய மக்கள் இன்று ரமதானுடைய காலத்திலும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனை சங்கிலி இட்டதற்கு பிறகும், நரக கதவு மூடியதற்கு பிறகும் ரமதானிலே பாவங்கள் பார்க்கப்படுகிறது. ரமதானிலே தவறுகள் நடக்கிறது. யோசிங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, இது அவன் செய்தது கிடையாது. அவன் நம்முடைய மனதில் பதிவு செய்ததுதான். நம்முடைய நஃப்ஸிலே அவன் பதிவு செய்து சென்றதுதான். நாம் அந்த விஷயத்தை ரமதானிலே செய்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, மற்ற மாதங்களில் நாம் பாவம் செய்தால் ஒரு பாவம் தான், ஒன்றாகத்தான் அதற்கு பாவம் எழுதப்படும். இந்த மாதத்திலே நாம் பாவம் செய்தால், தவறு செய்தால், தீங்கிழைத்தால் அது பெரும் பாவமாக எழுதப்படும். யோசிங்க, நினைவில் கூறுங்கள். இந்த ரமதானுடைய மாதத்திலும் நாம் பார்க்கிறோம், ஆபாசங்களும் தவறுகளும் ஆதங்கமும் அதிகமாக இருக்கிறது. அது எப்படி? ஷைத்தான் பதிவு செய்து சென்று விட்டான். ஒரு மாசம் தானே, போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நான் என்னென்ன ரெக்கார்டு பண்ணிட்டு போறேனோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இரு, மறக்காத என்னைய. ஒரு மாசத்துக்கு அப்புறம் பெருநாள் அன்னைக்கே வந்து காலையிலே உன்னை சந்திக்கிறேன். இது முபாரக்கு செய்யறதுக்கு முன்னாடியே நான் வந்து உனக்கு முபாரக்கு செய்யறேன். நான் உன்னை சந்திச்சு உன்னை தேட்டருக்கு கூட்டு போறேன் வா, உன்னை பார்க்குக்கு கூட்டு போறேன் வா, பாவம் செய்ய. உன்னை எங்கெங்கே கூட்டு போக கூடாது என்று ரமதானிலே தடை செய்தார்களோ அங்கெல்லாம் நான் உன்னை கூட்டு செல்கிறேன். அதுவரை சிறிய சிறிய தவறுகளை எல்லாம் நான் மனதிலே பதிவு செய்து விட்டு செல்கிறேன். அதை செய், அதை ரமதானிலே நீ செய். சிகரெட்டு, குட்கா, பான் பராக்க போடு, பிரச்சனை இல்லை. இஃப்தாருக்கு அப்புறம் செய், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப்தார் வரதான செய்யக்கூடாது, இஃப்தாருக்கு அப்புறம் செய். சகர் வரைக்கும் நேரம் இருக்கு. எவ்வளவு பாக்கெட் அடிக்கிறையோ அடிச்சு முடி, எவ்வளவு ஊத முடியுமோ அவ்வளவு ஊது. இஃப்தாருக்கு பிறகு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி மனசுல பதிவு செஞ்சிருக்கான். தவறான வார்த்தைகள் தானே பேச முடியாது நோன்பு வச்சு. இஃப்தாருக்கு பிறகு பேசு, புறம் பேசு. இஃப்தாருக்கு பிறகு உன்னுடைய ஆதிக்கத்தை காட்டு. நீ எப்படிப்பட்டவன் என்று மக்களுக்கு தெரியும். யோசிங்க, ரமதான்லயும் விட்டு வைக்கல. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான். மூமின்களே, தூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, அனைவரும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், நமக்கு வெற்றி வேண்டும் என்றால்
நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் அல்ல, மறுமையிலும் நாம் வெற்றி அடைய வேண்டும். அந்த மறுமை வாழ்க்கையிலே ஒரு சிறந்த மூமினாக, வெற்றி அடைந்த மூமினாக அவரிடத்திலே நாம் நிற்க வேண்டும் அந்த ஹஷ்ர் மைதானத்திலே என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், தூபு இலல்லாஹி ஜமீஆ, ஒட்டுமொத்தமாக அனைவரும் தௌபா செய்து கொள்ளுங்கள். இந்த ரமதானில் நடக்கக்கூடிய இந்த பாவமும் சாதாரண பாவமாக கருதப்படாது, பெரும் பாவமாக கருதப்படும். அதையும் தாண்டியும் மக்கள் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய இதயங்கள் கரிஞ்சிதைந்து விட்டன, கருமையாகி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அذنب அஹதும், ஒருவன் பாவம் செய்தால் அவனுடைய இதயத்திலே நுக்தத்துன் சௌதா, கருப்பு ஒரு புள்ளி பதிவாகும். உடனே அவன் இஸ்தக்ஃபர, மன்னிப்பு கேட்டுவிட்டால் அதை அல்லாஹ் அழித்து விடுவான், அந்த கரும்புள்ளி அகன்று. இதுவே அந்த இடத்திலே அவன் அந்த கரும்புள்ளியை அதிகமாக்கி விட்டால், இதயத்திலே படரச் செய்து பட்டு பட்டு அந்த கரும்புள்ளி அதிகமாகி அவனுடைய இதயத்தை அல்லாஹ் சொல்கின்றான், கல்பு, அந்த இதயம் கரும்புள்ளிகளால் சூழ்ந்து விடும். அப்படிப்பட்ட இதயம் அல்லாஹ்விடத்திலே திரும்புவதற்கு மிகவும் கடினமாகிவிடும். ஒருவன் பாவம் தொடர்ச்சியாக செய்கிறான் என்றால் யோசிங்க, அவனை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான், அவன் நல்லது செய்கிறான் கிடையாது. அவன் இதயத்தை அல்லாஹ் கருமையாக்கிட்டான், அவன் இதயத்தை அல்லாஹ் கருஞ்சிதைத்து விட்டான், கருமையாக்கி விட்டான். அந்த கரும்புள்ளிகள் அதிகமாகி அதிகமாகி அவனுடைய இதயம் கல்லை விட மோசமாகி விட்டது. ஆகையால் அவன் தௌபா செய்வதற்கு கூட யோசிப்பது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதத்திலும் அவன் பாவம் செய்வான், அவன் தவறு செய்வான், தொழுகையை விடுவான், தவறாக பேசுவான், புறம் பேசுவான், மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவான். யோசிங்க, இந்த பாவத்தை இந்த ரமதானிலும் செய்வான். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு நோம்பாளியுடைய ஒரு நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், ஒருவர் நோன்பை வைத்தும் தொழுகவில்லை, ஒருவர் நோன்பை வைத்தும் அல்லாஹ்வை துதிப்பது கிடையாது, ஒருவர் நோன்பை வைத்தும் வெறும் தூங்கி கொண்டேதான் இருக்கிறார், ஒரு நோன்பை வைத்து அந்த நோன்புக்கான ஒழுக்கம் அவரிடத்திலே எதுவும் இல்லை, பேசக்கூடிய வார்த்தையும் கேவலமாகவும் ஆபாசமாகவும் இருக்கிறது, அவர் செய்யக்கூடிய செயலும் தவறாக இருக்கிறது, மற்றவர்களை பற்றி வாய் கூசாமல் புறம் பேசுகிறார். அப்படி இருக்கக்கூடிய நோன்பாளியுடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை. அவனுடைய பசியும் பட்னியும் எதற்கும் சமம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அப்படி பசிச்சு தாகித்து இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நம்முடைய பசியும் பட்னியும் தேவையில்லை, நம்முடைய இறையச்சம் தான் தேவை. இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதே இறையச்சத்திற்காகத்தான். குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். உங்கள் முன்னால் சென்றவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதே அதே போல்தான் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக தெரியுமா? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவீர்கள் என்பதற்காக. ஆனால் நோன்பு வந்ததற்கு பிறகு இறையச்சம் வருகிறதோ இல்லையோ, பாவங்களும் கூட சேர்ந்து வருகிறது, தவறுகளும் தீங்குகளும் அதிகமாக நடக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, நாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு மரணத்தின் நிலையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நல்ல ரூஹுடைய மரணம், அவன் இறந்ததற்கு பிறகு அவன் சொல்வான், என்னை சீக்கிரமாக கபருக்கு அழைத்து செல்லுங்கள், நான் அல்லாஹ்வுடைய நியாமத்தை அனுபவிப்பதற்காக தயாராக இருக்கிறேன் என்று. உடனே அழைத்து செல்லப்பட்டு கபரிலே அடக்கப்பட்டு அவரிடத்தில் இருந்து உறவினர்கள் 40 அடி நகர்ந்ததற்கு பிறகு மலக்குமார்கள் அவனை எழுப்புவார்கள். எழுப்பி கேட்பார்கள் கேள்விகள். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ் என்று அவன் சொல்வான்.
மன் நபியுக்க உன்னுடைய தூதர் யார்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வான். மா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன? தீனி அல் இஸ்லாம் என்று சொல்வான். சொன்னதற்கு பிறகு அவனை மலக்குமார்கள் பாராட்டி முதலிலே நரகத்தை காட்டுவார்கள். இத பாத்தியா? அவன் பயந்து விடுவான். பயப்படாது, இது நீ பதில் சொல்லாமல் இருந்திருந்தால் உனக்கு அல்லாஹ் இதை அனுபவிப்பதற்காக மறுமை வரை கொடுத்திருப்பான். இந்த கபரில் இந்த தேளும் விஷக்கொல்லிகளும் பாம்புகளும் அஜுதாக்களும் இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு குழம்புகளும் உனக்கு சொந்தமாகி இருக்கும். நீ பதில் சொல்லவில்லை என்றால் அதை மூடிவிட்டு சொல்வார்கள், நீ பதில் சொல்லிவிட்டாய். உலகத்திலேயே செய்த பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்து சிறந்த முறையிலே ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து ஒரு நல்ல ஒரு மரணத்தை அடைந்து எங்களிடத்திலே வந்து கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டாய். ஆகவே சொர்க்கத்தினுடைய சூளைகளை திறந்து அதிலிருந்து காற்றையும் நியாமத்துகளையும் உனக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான் மறுமை நாள் வரை. அதுவரை நீ மாப்பிளையை போல் உறங்கு என்று சொல்லி சென்று விடுவார்கள். ஒரு கெட்ட ரூஹுடைய மரணம் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ரூஹ் துடிக்குமா? என்னை அங்கே அழைத்து செல்லாதீர்கள், அந்த இடத்திலே என்னை கூப்பிட்டு செல்லாதீர்கள், என்னை அழைத்து செல்லாதீர்கள். நான் உலகத்திலே நிறைய பாவம் செய்து வாழ்ந்தவன். நான் மரணிப்பதற்கு முன் பாவ மன்னிப்பே கேட்காமல் இறந்து விட்டேன். அல்லாஹ் என்னை திரும்ப அனுப்பு யா அல்லாஹ். நான் பாவ மன்னிப்பு கேட்டு வருகிறேன் யா அல்லாஹ். நான் சஜதா செய்து சஜதாவிலே மரணித்து வருகிறேன் யா அல்லாஹ். நான் சதகா செய்து நன்மைகளை சம்பாதித்து வருகிறேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்வான், கிடையாது, இல்லை, அனுப்பப்பட மாட்டேன். அந்த ரூவை கொண்டு போய் அந்த மையத்தை அடக்கம் செய்யப்படும். அடக்கம் செய்ததற்கு பிறகு எல்லாரும் 40 அடி தள்ளி தூரம் போனதற்கு பிறகு அந்த மலக்குமார்கள் அவனை எழுப்புவார்கள். எழுப்பியதற்கு கேட்பார்கள், மன் ரப்புக், உன்னுடைய இறைவன் யார்? அவன் சொல்லுவான், ஹாஹாலா அதிரி, எனக்கு தெரியாதே, எனக்கு தெரியாதே, என்னுடைய கை சேதமே. மன் நபியுக், ஹாஹாலா அதிரி, எனக்கு தெரியாதே, என்னுடைய கை சேதமே. மாதீனுக், ஹாஹாலா அதிரி, எனக்கு தெரியாதே. யோசித்து பாருங்கள், அவன் முஸ்லிமாக இருந்திருப்பான், உலகத்திலே ஒரு முஸ்லிமாக இருந்திருப்பான். செய்த பாவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்காமல் சென்றிருப்பான். அவனுடைய ரூஹ் அங்கே தவிக்கும். அவர்கள் சொர்க்கத்தை காட்டுவார்கள் அவனுக்கு. அவன் ஒரு புன்முறுவலோடு அதை பார்ப்பான். இது உனக்கானது அல்ல என்று அவர்கள் சொல்வார். நீ பதில் சொல்லி இருந்தால் இது உனக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஆனால் நீ பதில் சொல்லவில்லை. நீ கேட்ட பதிலுக்கெல்லாம் தெரியாது தெரியாது என்று சொன்னாய். இது உனக்கானது கிடையாது. இதை மூடிவிட்டு அவர்கள் நரகத்தினுடைய ஒரு பகுதியை திறந்து அதிலிருந்து விஷக்கொல்லிகளை இறக்கிவிட்டு சொல்வார்கள், இதுதான் உனக்கு சொந்தம். மறுமை நாள் வரும் வரை நீ இதை அனுபவித்துக் கொண்டிரு என்று சொல்லி சென்று விடுவார்கள். யோசியுங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அணியில் நாம் இருக்க விரும்புகிறோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, கபருடைய வாழ்க்கையிலே முடிவாகிவிடும் நாம் எதை சார்ந்தவர்கள் என்று. நாம் இங்கே முஸ்லிம்களாக இருந்து நாம் அந்த இடத்திலே பதில் சொல்லவில்லை என்றால் நம்முடைய அமல்கள் இங்கே சரியில்லை என்று அர்த்தம். யாருடைய அமல்களும் மஃபிரத்தும் சரியாக இந்த உலகத்திலே இருந்ததோ அங்கே தானாக அவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் பதில் சொல்வார்கள். அரபு தெரியும் எனக்கு, நான் ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன், அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு அரபு தெரியாது, சொல்ல முடியாது, அப்படிலாம் கிடையாது. யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அங்கே நீங்கள் பேசுவீர்கள், அங்கே பதில் சொல்வீர்கள். ஆகையால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் வீணாக்கி விடாமல் நாம் தௌபா செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. நாம் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் மக்ஃபிரத் அருள் புரிவானாக. நமக்கு அல்லாஹ் இந்த ரமதானை வாய்ப்பளித்திருக்கிறான். எத்தனையோ அவர்களுக்கு இந்த ரமதான் கிடைக்கவில்லை. நாம் அடுத்த ரமதானில் இருப்போமா இல்லையாவும் நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அடுத்த ரமதான் வரும், நாம் இருப்போமா என்று தெரியாது. அல்லாஹ் நாம் அனைவருக்கும் இந்த ரமதானிலே நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. நாம் யாருடைய மனதை உடைத்தோமோ அவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தருவானாக. நாம் யாரிடத்திலே தீங்கிழைத்திருக்கிறோமோ அவரிடத்திலே அந்த பாவ மன்னிப்பு கேட்பதற்கு
அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தருவானாக. நாம் இந்த உலகத்திலே இருக்கும் வரை ஒரு சிறந்த முஸ்லீமாக வாழ்ந்து நாம் இறக்கும் பொழுதும் ஒரு சிறந்த மூமினாக இறப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.